திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த நிர்வாகி வழக்கறிஞர் சையத் புர்ஹானுதீன் தாவேகாவில் இணைந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் விவசாய பிரிவு தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் அவர் ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தாவேகா கட்சியில் இணைந்த பொதுச் செயலாளர் ஆனந்துடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காமராஜர், அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் தாவேகா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியதை பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் விசில்களை வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் ரசிகர் என்பதால் தாவேகா தலைவர் விஜய்க்காக பணியாற்றவே காங்கிரஸில் இருந்து விலகியதாக தெரிவித்தார். மேலும் திமுக சிறுபான்மை மக்களை வதைக்கிறது என்றும், இனி தமிழக அரசியலில் விசில் சத்தம் கேட்கும் தளபதிதான் முதல்வர் என்றும் கூறினார். நான் கடந்த 18 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் மாணவர் காங்கிரஸில் தொடங்கி அகில இந்திய தேசிய ஒருங்கிணைப்பாளராக படிப்படியாக முன்னேறி கடந்த 10 ஆண்டுகளில் நான் ஒரு 7-8 மாநிலத்திற்கு தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றி உள்ளேன். அதே மாதிரி தெலுங்கானாவில் டெபுட்டி சிஎம்முக்கும் நான் ஏஐசிசி அப்சர்வராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெல்லியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியில் நான் பண்ணி, அதுக்கப்புறமா அண்மையில் ஒரு ஆண்டு காலமாக அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு தளபதி ரசிகன். ஒரு 6 மாதமாகவே என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம தலைவரே அரசியலுக்கு வந்துட்டாரு, நம்ம ஏன் இந்த தலைவர் கூட பயணிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் அருமை அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களை சந்தித்தேன். சந்தித்த பிறகு ஆனந்த் அண்ணனின் வார்த்தை, அவரின் செயல் என்னை மிகவும் ஈர்த்தது. அதன் அடிப்படையில் நேற்று 2 நாட்களுக்கு முன்னாக நான் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டேன். இதிலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நமக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு மேல் தமிழ்நாட்டில் விசில் தான் ஒலிக்க போகுது. தமிழ்நாட்டில் விசிலின் சத்தம் இதுக்கு மேலே அனல் பறக்கும். தளபதி இது மேல் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தளபதியார் முதலமைச்சர் ஆவார். அந்த முதலமைச்சர் ஆவதற்கான வேலைகளை இன்று முதல் நான் அடிப்படை தொண்டனாக தமிழக வெற்றி கழகத்தில் செயல்பட்டு நான் தளபதி முதலமைச்சர் ஆக்குவதற்காக உழைப்பேன், பாடுபடுவேன் என்று தங்கள் வாயிலாக கூறிக்கொள்கிறேன்.